என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டே 11ல இருக்கோம் காய்ஸ். டே 11 வந்து பாத்தீங்கன்னா டே என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்றது, என் மைண்டை வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் மைண்டை ஏன் கண்ட்ரோலா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். இன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப என்னோட எல்லா கண்ட்ரோல் டயட்டா இருக்கிற விஷயம் எல்லாமே ஒரே அடியா சதைச்சிட்டேன். கஷ்டமா இருக்கு கொஞ்சம், இருந்தாலும் சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. அந்த சாப்பிடும் போது சூப்பரா இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அந்த நம்ம பிரெயினை வந்து நம்ம ஏமாற்ற முடியாத நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மனசு ஒன்று சொல்லணும், மூளை ஒன்று சொல்லணும். மூளை எப்பவுமே வந்து எப்படி சொல்றது, உனக்கு ஆசைப்பட்டதை சாப்பிட்ரு, அது ஸ்வீட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருன்னு சொல்லணும். ஆனால் மனசு அதை அன்ஹெல்த்திடா, சாப்பிடாதடா, உடம்பு பார்த்துக்கூடான்னு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் மூளை சொல்கிறத கேட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டேன். மார்னிங் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து 11:30க்கு படுத்து 5:45க்கு எழுந்து குளிச்சுட்டு டக்குன்னு சாப்பாடை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கிளம்பணும். பார்த்தா இன்னைக்கு வந்து ஃபெயிலியர் ஆக்டிவிட்டி. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா சரி ஃபெயிலியர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கீதம் வாங்க எல்லாம் காய்ஸ், கீதம் போகலாம் காய்ஸ். அப்படிதான் கீதம்லாம் என்ன ப்ரோட்டீன் இருக்கும், நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர் அப்படியே யோசிச்சுட்டே போகணும். சரி ஓகேன்னு போயிட்டு இருக்கிறதுலே தரமானது ஒன்று என்னோட கொலிக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து கோல்டன் ஸ்டார். ஜம்பர் மே பம்பர் கோல்டுனாலே அவரு தான், அவர் பேரே கோல்டு, மிஸ்டர் கோல்டுன்னு கூப்பிடலாம் அவரை, கோல்டன் ஸ்டார் அவரு சரி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் திருப்பி ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு சீரியஸா. அதோட பேர் என்னன்னா கேஷ்யூ ரவா கீ ரோஸ்ட்னு. கீ ரோஸ்ட் தான், செம்ம டேஸ்ட் சீரியஸா. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரவா தோசையை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு, ஓ மை காட் அப்படின்னு. ஓகே இந்த கேஷ்யூ வந்து கொஞ்சோண்டு ப்ரோட்டீனு, அதனால அதை எடுத்துக்கலாம், எக்ஸ்கியூஸ் மீ, அதனால அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எடுத்து சாப்பிட்டேன். நம்ம மைண்டு வாய் கரெக்டாக, வயிறு வந்து கரெக்டாக இருந்தது. எப்பவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி. சரி கீதம் வந்திருக்குமே, இந்த கேனங்கெட்ட மானங்கெட்ட மனசு ஒன்று இருக்கு, காஸ்தான் நம்ம கொடுக்க போறது இல்லையே, ஒய் நாட் அப்படின்னு தோணிச்சு. அப்படி தோணவனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு மசால் தோசை ஒன்று சொன்னேன் காய்ஸ், மொத்தமா முடிச்சு விட்டுச்சு. ஒரே ஒரு மசால் தோசை அந்த டேவே கார்போஹைட்ரேட் டேவா மாத்தி ஸ்பாயில் பண்ணிச்சு. சரி அதை ஓவர் கம் பண்ணலான்னு போட்டா மதியம் வந்து திருச்சி, நான் ஒரு கடை இருக்கேன், அந்த கடை பேர் வந்து திருச்சின்னு தான் சொல்லுவேன். அது என் கூட கொலிக்கெல்லாம் புரியும். திருச்சி நாய் இருக்கிறதுலே டாப் கிளாஸ், செம டேஸ்ட். 2:45 3 மணிக்கு சாப்பிட்டோம். சரியான டேஸ்ட். எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வெயிட்டாக சாப்பிட்டு எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் இப்போ காமிச்சாலே தெரியும், லைட்டாக ஏறின மாதிரி இருக்கு, லைட்டாக கொஞ்சம் பாடி ஏறின மாதிரியே இருக்கும். ஃபார்மலில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஏறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பார்க்குற ஒருத்தரே கேட்டார், என்னப்பா டே 1லேருந்து டே 10 போட்டுட்ருக்கேன், ஆனால் ரொம்ப குண்டான மாதிரி தெரியும்னு சொன்னார். அந்த மூமெண்ட்டே அப்படியே உடஞ்சி உக்காண்டேன். நாடா இது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே டிசிப்ளின் இல்லாத லைஃப் வந்து நீங்கள் அவ்வளோ நாள் சேர்த்து வச்ச எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸாம்பிளே நான் தான், வேற யாருமே இல்லை எக்ஸாம்பிள். நானே என்ன சொல்லிக்கல எக்ஸாம்பிள். அதுதான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க கைஸ். என்ன மாதிரி இருக்காதீங்க சொல்கிறேன். யாருமே என்ன எக்ஸாம்பிளாக கூட யாரும் எடுத்துக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஒன்று தான்,
முடிஞ்ச கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து கன்சிஸ்டன்சியாக முடிக்க பாருங்கள். முடிச்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட பாருங்கள். நல்லதே சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. நல்லதை தவிர்த்து வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. அது என் ஃபேவரட் டைலாக்கு. ஆனால் செம சாப்பாடு. நடக்கவே முடியல கைஸ் என்னால். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி ஹோட்டலில் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி ஹோட்டலில் சாப்பிட்டு ஆமாம் அப்போ அந்த வடிவேலு அந்த இது இது என்னது தார் உருண்டையா அப்படின்ற மாதிரி தார் உருண்டையை உருவிப்பாருங்களே, அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு வயிறு. அதுக்கப்புறம் கிளம்பி என் குழந்தை கூட்டின்னு சரி என் பொண்ணு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். வந்த போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே என்ன என் ஒய்ஃபு என்ன குண்டாயிட்டு அப்படியே ஆல்ரெடி ஒரு அடி வச்சிட்டானுங்க. இவன் வந்து எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டேன், கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டேன் தான் புரியுது. பட் நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வந்தவொடனே ஏங்க ட்ரை குலோப் ஜாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு வேற. இப்போ நான் கிட்ட நாட்டுப்பால் டீ கேட்டேனா அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன் ரெண்டு. அது ஏன்டா சாப்பிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு காய்ஸ். சீரியஸாக தயவு செஞ்சு என்ன மாதிரி அன்கண்ட்ரோல்டாக இருக்காதீங்க. சீட் மீல் அதிகமாக எடுக்காதீங்க. பாருங்க நான் கரெக்டான எப்படி சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயம் குயிட் பண்ணுறதாலும் பொறுமையாக தான் குயிட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் அந்த அன்கண்ட்ரோல்டாக கொஞ்சம் நான் சாப்பிட போகும்போது அது வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுற மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வந்தேன். நைட்டு எப்படியாச்சும் மோஸ்ட்லி சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கே இருக்கிறதால சாப்பிட வைப்பாங்க தான் தோணுது. அதனால் பார்ப்போம் டின்னரில். நல்லபடியாக டின்னர் முடிச்சுட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒன்று தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் முழு சப்போர்ட்டை கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லா தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. பாய் காய்ஸ். டே 12 வந்து பக்கா டிசிப்ளினோட நம்ம சந்திக்கலாம். அதுக்கப்புறம் முழுக்க கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு முழுசாக நான் என்னை நம்புகிறேன். என் மூளையை எந்த விஷயத்துக்கு என் மூளை சொல்கிறத கேட்குமோ அந்த விஷயத்துக்கு மூளை சொல்கிறத கேட்பேன். எந்த விஷயத்துக்கு என் மனசு சொல்லுமோ அந்த விஷயத்துக்கு மனசு சொல்கிறத கேட்டுட்டு டிசிப்ளினாக இருப்பேன். 21 days சேலஞ்சை கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். தேங்க்யூ.